ஈரானில் இனி கச்சா எண்ணெய் சேமிக்க இடம் இல்லாததால் ஈரான் கச்சா எண்ணெயை கடலில் கொட்டுவதாக தெரிய வந்துள்ளது. கார்க் தீவில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெயை சேமிக்க முடியாமல் கடலில் ஈரான் வெளியேற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. பல நாடுகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் கச்சா எண்ணெயை சேமிக்க முடியாமல் ஈரான் தவித்து வருகிறது. கார்க் தீவு கடற்கரையில் 45 கிலோமீட்டர் வரைக்கும் கச்சா எண்ணெய் பரவியுள்ளதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுவதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க முற்றுகையின் காரணமாக ஈரானின் எண்ணெய் சேமிப்பு நிரம்பி வருவதால் அது கச்சா எண்ணெயை கடலில் கொட்டுகிறதா என்ற கேள்வியை கார்க் தீவிற்கு அருகிலுள்ள செயற்கைக்கோள் புகைப்படங்கள் எழுப்பியுள்ளன என வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு 3 மில்லியனுக்கும் அதிகமான பீப்பாய் கச்சா எண்ணெயை ஈரான் உற்பத்தி செய்கிறது. அதில் பெரும்பகுதி கார்க் தீவில் உள்ள அதன் பிரதான ஏற்றுமதி முனையம் வழியாக செல்கிறது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் உடனான போருக்கு மத்தியில் விற்கப்படாத கச்சா எண்ணெயை சேமித்து வைப்பதற்கான இடம் ஈரானுக்கு வேகமாக தீர்ந்து வருகிறது. அமெரிக்க கடற்படை முற்றுகை காரணமாக எண்ணெய் கப்பல்கள் பாரசீக வளைகுடாவிலிருந்து வெளியேறுவது தடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் தன்னுடைய கடலோர எரிபொருள் தொட்டிகளையும் மிதக்கும் சேமிப்பு கப்பல்களையும் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த போதிலும் அவையும் விரைவாக நிரம்பிவிட்டன என சொல்லப்படுகிறது. தெஹ்ரானில் உற்பத்தியை நிறுத்தினால் நிலத்தடி நீர்த்தேக்கங்களுக்கு கடுமையான நிரந்தர சேதங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் ஈரான் எண்ணெயை கடலில் கொட்டுவதாக சொல்லப்படுகிறது. ஈரானின் பிரதான எண்ணெய் ஏற்றுமதி முனையமான கார்க் தீவுக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் பெரிய கருமையான திட்டுக்கள் தென்படுவதை செயற்கைக்கோள் படங்கள் பதிவு செய்துள்ளது. சேமிப்பு இடப்பற்றாக்குறை காரணமாக தெஹ்ரான் கடலில் கச்சா எண்ணெயை கலக்கிறதா என்ற கேள்வியை இது எழுப்பியுள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் ஈரானின் முற்றுகை அமலுக்கு வந்த பொழுது அங்குள்ள கடற்கரையோர கிடங்குகள் முதலில் நிரம்பின. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய அதிகாரிகள் கடலுக்கு அப்பால் மிதக்கும் சேமிப்பு கிடங்குகளாக பயன்படுத்துவதற்காக பல பழைய எண்ணெய் கப்பல்களை புதுப்பித்தனர். தீவுக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த பழமையான கப்பல்கள் உற்பத்தி நிறுத்தத்தை தடுக்கவும் கிணறுகள் தொடர்ந்து இயங்குவதை உறுதி செய்யும் விதமாக உபரி எண்ணெயை சேமித்து வைத்துள்ளது. ஈரான் எண்ணெய் உற்பத்தியை எளிதாக நிறுத்த முடியாது. காரணம், எண்ணெய் கிணறுகள் நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும் பொழுது நீரும் வாயுவும் பாறை அமைப்புகளுக்குள் ஊடுருவும். இதனால் வண்டல் பாரஃபின் துளைகளையும் குழாய்களையும் அடைத்துவிடக்கூடும். மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது பெரும்பாலும் மிகவும் செலவு மிக்கதாகிவிடும். சில சமயங்களில் அந்த இடங்களிலிருந்து கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யவே முடியாது. கார்க் தீவின் அருகே எண்ணெய் கசிவு இப்பொழுது 120 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவை மூடியுள்ளது என சொல்லப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் காட்சிகள் மட்டுமே அங்கு எண்ணெய் படிந்திருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியாது என நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாசி, வண்டல், சூரிய ஒளி, இயற்கையான படலங்கள் ஆகியவற்றாலும் இப்படிப்பட்ட காட்சிகள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ஒரு சில நாட்களில் எண்ணெய் கசிவு இருக்கிறதா என்பது உறுதியாக தெரிந்துவிடும் என சொல்கிறார்கள். இங்கு எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருந்தால் அங்குள்ள சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும். இந்த வளைகுடா அந்த பகுதியில் உள்ள கடலோர குடும்பங்களுக்கு உணவையும் வருமானத்தையும் கொடுக்கிறது. மேலும் பவளப்பாறைகளுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் முக்கிய ஆதாரமாக இந்த இடம் விளங்குகிறது. மேற்பரப்பில் எண்ணெய் மிதந்தால் அது மீன்களுக்கு நஞ்சாக மாறும். கடல் பறவைகளுக்கு தீங்கு விளைவிக்கும். வாழ்விடங்களை எளிதில் சேதப்படுத்தும்.